உங்கள் ஃபேவரட் டிவி ஷோக்களை இனி மிஸ் பண்ண தேவையில்லை. ZEE5 இல் முற்றிலும் இலவசமாக காணுங்கள், இங்கேயும் எப்பொழுதும். வேதா, சஞ்சய் ஒன்றும் சின்ன பையன் கிடையாது. நீ வித்யா கிட்ட எதுவும் கேட்க வேண்டாம், சொல்றதை கேளு. இல்லங்க, நான் போறேன், நீங்க வாங்க. வேதா, நான் சொல்றதை கேளு, கொஞ்சம் யோசிச்சு பாரு. இப்போ அவங்களுக்கு டைவர்ஸ் வேற ஆயிடுச்சு. இப்போ நீ அங்க போனீன்னா தேவையில்லாத பிரச்சனை வரும். வேணா, சொல்றதை கேளு. ஹலோ வேதா, வேதா கட் பண்ணிட்டான். உன் அம்மா கோவமா வித்யா வீட்டுக்கு போறாளா? அவ அங்க போய் புதுசா ஏதாவது பிரச்சனை வந்துடக்கூடாதுடா. என்னம்மா, ஏதோ ஒரு யோசனையில் இருக்க மாதிரி இருக்கா? அப்படிலாம் ஒண்ணும் இல்லப்பா. வித்யா, யாருமா? வித்யா, வித்யா, வெளியில வா. வெளியில யார் சத்தம் போடுறது? வித்யா, இருங்க படம் பாக்குறேன். வெளியில வா. வித்யா, உன்னதான் கூப்பிடுறேன், வெளியில வா. சஞ்சயோட அம்மா வந்திருக்காங்க. அவங்க எதுக்காக இந்த நேரத்துல வந்திருக்காங்க? வித்யா, வெளியில வான்னு சொன்னேன். நிலா எங்க இருக்கா? மேல படிச்சிட்டு இருக்காமா? எங்க சஞ்சய்? உங்களுக்கு எத்தனை தடவை சொல்றது? அவர் அப்பவே கிளம்பிட்டாரு. அப்ப கிளம்புனவன் இப்ப வரைக்கும் வீட்டுக்கே வரல. அவனை நீ எங்க பாத்துன்னு சொன்னியோ அந்த இடத்துக்கு போய் விஜயும் அவன் அப்பாவும் தேடி பாத்துட்டாங்க. அங்க அவன் இல்ல. போன் பண்ணாலும் போன் ஸ்விட்ச் ஆஃப்ல இருக்கு. என்னம்மா வித்யா இப்படி சொல்றாங்க? தெரியலப்பா, நான் கிளம்பி வந்துட்டேன். அதுக்கப்புறம் அவர் எங்க போனாருன்னு எனக்கு எப்படி தெரியும்? வித்யா, உன்னை பிரிஞ்சிருந்து இத்தனை வருஷமும் அவன் பைத்திய மாதிரி சுத்திட்டு இருந்தான். இப்பதான் கொஞ்சம் கொஞ்சமா மனுஷனா மாறி வாழ ஆரம்பிச்சிருக்கான். அவனுக்கு ஒரு வாழ்க்கையை அமைச்சு கொடுக்கலான்னு நான் நினைச்சுக்கிட்டு இருக்கேன். அத நான் தடுக்கலையே. நான் உண்டு, என் வாழ்க்கை உண்டுன்னு ஒதுங்கி தான் நான் வாழ்ந்துகிட்டு இருக்கேன். எந்த உறவும் மிச்சம் இருக்க கூடாதுன்னு டிவோர்ஸ் கூட வாங்கிட்டேன். அப்புறம் ஏன் நீ அவனை மீட் பண்ண? அவரு தாங்க ஃபோன் பண்ணி வர சொன்னாரு. நான் முடியாதுன்னு தான் சொன்னேன். உன்னோட திங்ஸ் நிறைய என்கிட்ட இருக்கு, அதை உன்கிட்ட கொடுக்கணும். அதை பார்க்கும் போதெல்லாம் உன் ஞாபகம் வருது. கடைசியா ஒரு தடவை நேர்ல வந்துட்டு போன்னு ரெக்வஸ்ட் பண்ணி கேட்டாரு. அதனாலதான் நான் போனேன். ஆனா அங்க அவர் உயிருக்கு ஆபத்தான நிலைமையில இருக்கிற மாதிரி நடிச்சாரு. அதை நம்பி நான் ஹெல்ப் பண்றதுக்கு ட்ரை பண்ணேன். எனக்கு கடைசியா தான் உண்மை தெரிஞ்சிச்சு. அவன் உன் மேல இருக்கிற பாசத்துல முட்டாள்தனமா பண்ணிட்டான். அதுக்கு நீ என்ன பண்ண? இப்படி எல்லாம் பண்ணா யாரா இருந்தாலும் கோவம் வருமா வராதா? நான் அவரை திட்டிட்டு கிளம்பிட்டேன்.
நம்பிட்டேன். அதுக்கு மேல எதுவும் நடக்கலையா? இல்லங்க, என்னென்னமோ நீங்க கொலைகாரி மாதிரி பாக்குறது ரொம்ப கஷ்டமா இருக்கு. இத பாரு, அவனுக்கு ஏதாவது ஒண்ணு ஆச்சு, அதுக்கு நீதான் காரணம். இதுல எந்த மாற்றமும் இல்ல. வேதா, என்ன நினைச்சிட்டு இருக்க? உன் வீட்டால என் பொண்ணு வாழ்க்கை கெட்டு போச்சுன்னு நானே நொந்து போயிருக்கேன். மறுபடியும் எங்களை நோகடிக்காத. உங்க பொண்ணோட வாழ்க்கை கெட்டெல்லாம் போகல, அவளைதான் கெடுத்துக்கிட்டு நிக்கிறா. இதுல என்னோட நிம்மதியையும் சேர்த்து கெடுக்கிறா. நீ எதுக்காக திரும்பி வந்த? எங்க போனியோ அந்த ஊர்லயே இருந்திருக்க வேண்டியது தானே? உன்னால எங்களோட குடும்பத்து நிம்மதியே போச்சு. நான் எவ்வளவோ சொல்லி பார்த்தும் கூட அவன் உன்னை மறக்க மாட்டேங்கிறான். வேதா, வேதா, அம்மா, என்ன வேதா, என்ன? பாருங்க பாருங்க, இவள இப்ப கூட இவ பதறாம நிக்கிறா. ஆனா இவளுக்காக அந்த பைத்தியக்காரன் உருகிட்டு இருக்கான். நீங்க தான் வேற பொண்ணோட நிச்சயம் பண்ணிட்டீங்கல்ல, அதுக்கப்புறமும் என் பொண்ணு வருத்தப்படணும்னு ஏன் நினைக்கிறீங்க? பாத்தீங்களா பாத்தீங்களா அவர் எப்படி பேசுறாருன்னு? வேண்டாம் வேதா, கொஞ்சம் அமைதியா இரு. தயவு செஞ்சு கூட்டிட்டு போங்க. எனக்கு என் புள்ள இப்பவே வந்தாகணும். அதுக்கு நான் என்ன பண்றது? நீங்க பண்றது கொஞ்சம் கூட நியாயம் இல்ல. வித்யா, அவ புள்ளைய காணுன்னு விரக்தியில பேசிட்டு இருக்காமா, கொஞ்சம் புரிஞ்சுக்கமா. அவனுக்கு தெரிஞ்ச இடம், அவன் ஃப்ரெண்ட்ஸ் வீடு, ஒயின் ஷாப், பார்னு கூட எல்லா இடத்துலயும் நாங்க விசாரிச்சிட்டோம். யாருமே அவனை பார்க்கலன்னு சொல்றாங்கம்மா. நீ அவன்கிட்ட கோபமா பேசுனதுனால அவன் தப்பா ஏதாவது முடிவெடுத்துட்டானான்னு எங்களுக்கெல்லாம் பயமா இருக்குமா. என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒண்ணு ஆச்சுன்னா அம்மா, உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன். வேதா, அம்மா, கூப்பிடுறேன். ப்ளீஸ்மா, கொஞ்சம் பொறுமையா இருங்க. என்னால முடியலடா. எனக்கு ரொம்ப பதட்டமா இருக்கு. அவன் திரும்பி வரணும். வித்யா, வித்யா, நல்லா யோசிச்சு பாருமா. ஏதாவது உனக்கு தோணுதா? இப்படி நடந்திருக்கலாம், அவன் இங்க போயிருக்கலாம், அந்த மாதிரி ஏதாவது. ஏன்னா அவன் கடைசியா உன்னதான் பார்த்திருக்கான். அதனால உன்கிட்ட கேட்கறத தவிர எங்களுக்கு வேற வழியே இல்லப்பா. ப்ளீஸ்மா, ப்ளீஸ்மா, நல்லா யோசிச்சு பாருமா. சஞ்சய், எங்கடா இருக்க நீ? நான் கிளம்புனதுக்கு அப்புறம் திரும்ப கால் பண்ணாரு. கால் பண்ணானா? என்ன சொன்னா? பீச்ல பேசின அதே விஷயத்த திரும்ப பேசினாரு. நான் ஆபத்துல இருக்கேன், என்னை காப்பாத்துன்னு சொன்னாரு. ஜீ5 ஆப்பை டவுன்லோட் செய்து அனைத்து எபிசோடுகளையும் இலவசமாக பாருங்க.